நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கும் வாயின் வார்த்தைகளினால் வருகிற விளைவு என்கிற தலைப்புல சில காரியங்களை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வேத வசனங்களை எத்தனை முறை வாசித்தாலும் அது ஒவ்வொரு முறை வாசிக்கும் போதும் ஒவ்வொரு அர்த்தங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. என்னாகமம் 12வது அதிகாரத்தை கிட்டத்தட்ட அநேக முறைகள் நான் வாசித்தது உண்டு. ஆனாலும் இந்த முறை நான் வாசிக்கும் போது ஒரு புதிதான அர்த்தத்தையும் புதிதான காரியங்களையும் அது எனக்கு வெளிப்படுத்தி சொல்லிக் கொடுத்தது. அந்த காரியங்களை தான் இன்றைக்கு நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். என்னாகமம் 12வது அதிகாரத்துல ஒரு சில சம்பவங்கள் நடக்கிறது. அது என்னன்னு நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். எத்தியோப்பிய ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணினதின் நிமித்தமாக மோசேயை குறித்து மோசேக்கு விரோதமாக மிரியாமும் ஆரோனும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காரியங்களை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். 3 பேரையும் கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்துக்கு அழைக்கிறார். 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு போறாங்க. ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தர் மேகத்தூணாய் இறங்குகிறார். இறங்கி 2 பேரையும் கேள்வி கேட்கிறார். ஆரோனையும் மிரியாமையும் கேள்வி கேட்கிறார். என் தாசனாகிய மோசேயை குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவரு கேட்டுட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து போயிடுறாரு. அவரு போன உடனே மிரியாம் வெண்குஷ்டத்தினால பாதிக்கப்படுறாங்க. மிரியாம் உறைந்த மழையின் பனியை போல வெண்மையாய் மாறி விடுறாங்க. அதை பார்த்து விட்டு ஆரோன் மோசேயின் இடத்துல போய் வேண்டுதல் செய்கிறார். மோசே கர்த்தரிடத்துல வேண்டுதல் செய்கிறார். அந்த இடத்துல கர்த்தர் மிரியாமுக்கு விடுதலை கொடுக்கிறார். அதற்கப்புறம் அங்க மிரியாம் 7 நாட்கள் பாளையத்திற்கு புறம்பே இருக்க வேண்டியதாய் விடேற்று. அதற்கப்புறம் ஜனங்கள் மிரியாம் 7 நாளைக்கு அப்புறமாக பாளையத்திற்குள்ளே சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். அதற்கப்புறமாக ஜனங்கள் அங்கிருந்து கிளம்பி போகிறாங்க. இந்த காரியங்கள் தான் இந்த என்னாகமம் 12வது அதிகாரத்துல நடக்குது. இங்க சில விஷயங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமாய் இருக்கிறது. இங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறதுனா, எத்தியோப்பியா ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணினதின் நிமித்தமாக ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு விரோதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க 2 பேரும் மோசேக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கிறதை கர்த்தர் கேட்டார். இதில் நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், நாம் பேசிக் கொண்டிருப்பதை கர்த்தர் கேட்கிறார். நம்ம ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். மல்கியா 3வது அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது: அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்ளுவார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்படுகிறது. இந்த இடத்துல கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை கர்த்தர் கவனித்து கேட்பார்னு வசனம் சொல்லுது. இங்க மிரியாமும் ஆரோனும் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க கூடியவர்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள். அதனாலதான் அவங்க பேசிக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அதை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனா அந்த இடத்துல அவங்க என்ன பேசிக் கொண்டிருக்கிறாங்கன்னா, தேவனை துக்கப்படுத்துகிற காரியத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாங்க. சொந்த சகோதரனை குறித்து அவதூறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவனுக்கு விரோதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல கர்த்தர் அதை கவனிக்கிறார். இந்த காரியம் கர்த்தருக்கு கோபம் மூட்டுகிறதா இருக்கிறது. சில வேளைகள்ல இந்த ரூம்ல நம்ம 2 பேரும் தான் இருக்கிறோம். நம்ம 2 பேரும் தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த காரியத்தை கேட்கிறவர்கள் வேற யாரும் இல்லைன்னு துணிகரமாய் மற்றவர்களை பற்றி குறை பேசிக் கொண்டிருப்பவர்கள் அநேகராய் இருக்கிறாங்க. ஆனா ஒரு காரியத்தை கவனத்தில் வைக்க வேண்டும். 3வதாக ஒரு நபர் நீங்கள் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் என்ன பேசினாலும் அது ஞாபக புஸ்தகத்திலே எழுதி வைக்கப்படும். சில வேளைகள்ல நிறைய பேரு சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இதை நான் சொல்லவே இல்லைன்னு அப்படியே நழுவி போயிடுவாங்க. ஆனா கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவருடைய பார்வையிலிருந்து, அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்ட காரியங்களில் இருந்து நம்ம யாரும் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. கர்த்தர் வெறுக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உட்கார்ந்து அடுத்தவர்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பது, அடுத்தவர்களை பற்றி, சகோதர சகோதரிகளை பற்றி, இல்ல மற்ற யாரையாவது பற்றி குறை கூறி கொண்டிருப்பது, கோள் சொல்லி கொண்டிருப்பது, தேவையில்லாத அவதூறுகளை பரப்பி கொண்டிருப்பது, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை பற்றி பேசி விரோதத்தை உண்டு பண்ணி கொண்டிருப்பது, கசப்புகளை வளர்த்து கொண்டிருப்பது, இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் வெறுக்கிறார். அதை கர்த்தர் கவனித்து கேட்பார். இங்க கர்த்தர் 3 பேரையும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு அழைக்கிறார். 3 பேரும் வருகிறாங்க. அங்க என்னுடைய தாசனாகிய மோசேயை குறித்து நீங்கள் அவதூறாய் பேசினது என்ன?
அதை பேசுவதற்கு உங்களுக்கு பயம் இல்லாமல் போயிற்று அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஒரு தெய்வ பயம் இல்லாதவர்கள், கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் என்கிற பயம் இல்லாதவர்கள் தான் துணிகரமா இப்படிப்பட்ட காரியங்களை பேசிக் கொண்டிருப்பாங்க. அவங்களுடைய இருதயத்துல தெய்வ பயம் இருக்காது, தேவனுக்கு அடுத்த காரியம் இருக்காது. அவர்களுடைய இருதயத்திலே கிறிஸ்துவானவர் இருப்பது இல்லை, அவர்களுக்குள்ளே தேவ ஆவியானவர் கிரியை செய்வது இல்லை. வேறு விதமான அசுத்த ஆவி அவர்களை என்ன செய்யும்? ஆட்கொள்ளும். அதே போலதான் சவுலுக்குள்ள உள்ள நல்ல ஆவி வெளியே போய் தீய ஆவி சவுலுக்குள்ளே வரும் பொழுது தாவீதை குறித்து சவுலுக்கு ஒரு எரிச்சலும் கசப்பும் கோபமும் வருகிறது. இதே போலதான் மற்றவர்களை குறித்து அவதூறாய் பேசிக்கொண்டே இருக்கும் போது கசப்பின் ஆவி உள்ளக்குள்ள வருகிறது. மற்றவர்களை மன்னிக்க முடியாத சூழ்நிலை வருகிறது. மற்றவர்களை, அவர்களுடைய பெயரை கெடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட மற்றவர்களை குறித்து பேசிக்கொண்டே இருப்பீர்களானால் அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். என்னாகமம் 12:9 பாருங்க. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். கர்த்தருக்கு விரோதமாய் அவங்க பேசிக் கொண்டிருக்கிறாங்க, கர்த்தருடைய கோபத்துக்கு உள்ளானாங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் அந்த இடத்தை விட்டு போய்விட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு ஆசீர்வாதம், பாதுகாப்பு, நன்மை, கிருபை, தயவு, காருண்யம் எல்லாமே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற வரைக்கும் தான். கர்த்தர் ஒருவேளை நம்மளை விட்டு போயிட்டார்னா அதற்கப்புறம் சாபம், கேடு இதெல்லாம் நமக்கு என்ன செய்யும்? வரும். அவர் எழும்பி போய்விடக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்கள், அடுத்தவர்களை குறித்து உட்கார்ந்து மணிக்கணக்கில் பேசிக் கொண்டிருப்ப காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாதது. அது அவருக்கு கோபத்தை கொண்டு வரும். அவர் உங்களை விட்டு எழும்பி போய்விடுவார். அதற்கப்புறம் நிலைமை மோசமாகிவிடும். 10வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று, மிரியாம் உறைந்த பனியின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். ஆரோன் மிரியாமை பார்த்த பொழுது அவள் குஷ்டரோகியாயிருக்கிறதை கண்டான். கர்த்தர் கோபத்தோடு கூட கூடாரத்தை விட்டு எழுந்து போனதுனால அந்த இடத்துல மேகம் அகன்று போயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய கிருபை நம்மை மேகம் போல சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மேகத்தை நாமளே என்ன செய்யக்கூடாது? நம்மை விட்டு அகன்று போகும்படியாக செய்து விடக்கூடாது. கர்த்தர் எழுந்து போய்விட்டார். அதற்கப்புறம் மிரியாம் வெண்குஷ்டம் அடைந்தவளாய் காணப்பட்டாள் அப்படின்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அதற்கப்புறம் தான் ஆரோனுக்கு நம்ம செய்தது தவறு அப்படின்னு தெரிய வருகிறது. அதனால மோசேட்ட போய் ஆரோன், என்னை மன்னிச்சிருங்க, நான் செய்தது தப்புன்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு? மன்னிப்பு கேட்கிறார். அங்கே மோசே அவர்களுக்காக கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களையும் தனிமைப்படுத்தி உங்களை பற்றி அவதூறாய் பேசி உங்கள் பெயரை கெடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற சில கூட்டங்கள் ஒருவேளை இருக்கலாம். குடும்பத்துக்குள்ள இருக்கலாம், வேலை ஸ்தலங்களில இருக்கலாம், வெளியில இருக்கலாம், அக்கம் பக்கத்து வீட்டாராய் இருக்கலாம், யாராய் வேணாலும் இருக்கலாம். ஆனா அவங்க வரக்கூடிய கோபாக்கினையை குறித்து அவங்களுக்கு கவலை இல்லாமல் உங்களை குறித்து அவங்க பேசிக் கொண்டிருக்கலாம். போகட்டும். ஒரு நாள் கர்த்தர் அவர்களையே உங்களோடு கூட வந்து ஒப்புரவாகும்படி செய்வார். அவர்களுக்கு முன்பாக உங்களை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுப்பார். இங்க இதெல்லாம் நடந்த பிறகு மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார், என் தேவனே இவளை குணமாக்கும்னு சொல்லிட்டு. அங்க ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னு பாப்போமா? என்னாகமம் 12:14 நீங்க வாசித்து பாருங்க. அங்க கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டுமோ, அது போலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ள கடவள் என்றார். கர்த்தரே காரி துப்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உட்கார்ந்து கொண்டு அடுத்தவர்களை குறித்து பேசிக் கொண்டிருப்பது, அடுத்தவர்களுக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருப்பது, கசப்பு, வைராக்கியம் போன்ற காரியங்களின் நிமித்தமாக தேவ பக்தி இல்லாமல் அவதூறு பேசிக் கொண்டிருப்பது. இது கர்த்தர் சொல்லுகிறார், காரி துப்புவதற்கு சமமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பேசுகிற வார்த்தைகளிலே தெளிவு வேண்டும், தேவ பக்தி வேண்டும். பக்தி வைராக்கியத்துக்கு அடுத்த காரியங்களை நாம பேச வேண்டும். நம்ம பேசுகிற காரியங்கள் மற்றவர்களுக்கு தயவையும் நன்மையையும் கொண்டு வர வேண்டும், ஆறுதலை கொண்டு வர வேண்டும். சண்டைகளையும் பிரிவுகளையும் விரோதங்களையும் கசப்புகளையும் உண்டு பண்ணக்கூடாது. அதற்கு பதிலாக சமாதானத்தையும் விசுவாசமான வார்த்தைகளையும் பிறரை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளையும் நம்ம பேச வேண்டும். நம்ம ஒரு 10 வார்த்தை பேசினா அதுல ஒரு வார்த்தை பாவமாகி விடுகிறது, சாபத்தை கொண்டு வருகிறது. அதனால பேசுகிற வார்த்தைகளிலே கவனமாய் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 31வது அதிகாரத்துல 26வது வசனம் இப்படி சொல்லுது,
தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. முக்கியமாக ஸ்திரீகளாகிய நம்ம தன் வாயை ஞானம் விளங்க திறக்க வேண்டும். நம்ம பேசுகிற வார்த்தையிலே ஞானம் இருக்க வேண்டும். ஞானம் இல்லாத அப்பட்டமான பேச்சுகள் நம்ம வாயிலிருந்து புறப்படல் ஆகாது. ஞானம் இல்லாத காரியங்கள், துர்ச்செய்திகள், தயவு இல்லாத போதனைகள் இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. இல்லைன்னா தேவன் சொல்லுகிறார், காரி துப்புவதற்குண்டான ஒரு இலச்சையான ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம தள்ளப்படுகிறோம். இன்றைக்கு ஒருவேளை இந்த சுபாவம் உங்களிடத்துல இருந்தா தேவனிடத்துல மனம் திரும்புங்கள். என்ன மன்னிங்க, அடுத்தவங்களை பத்தி நான் பேசக்கூடாது ஆண்டவரே, என் வாய் ஞானம் விளங்க நான் திறக்க வேண்டும்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேளுங்க. கர்த்தர் கட்டாயம் உங்களை மன்னிப்பார். அது மாத்திரம் இல்லாம 7 நாள் மிரியாம் பாளையத்தை விட்டு புறம்பே இருக்கிறார்கள். அதனால ஜனங்கள் பிரயாணம் பண்ண முடியாமல் அந்த பிரயாணம் என்ன செய்யப்பட்டது? நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த அதிகாரத்துல 15வது வசனத்தை பாத்தீங்கன்னா, அப்படியே மிரியாம் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தாள். மிரியாம் சேர்த்து கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். மிரியாம் செய்த காரியத்து நிமித்தம், மிரியாம் கர்த்தரால் தண்டிக்கப்பட்டது நிமித்தம் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே வைக்கப்பட்டிருந்ததுனால ஜனங்களால பிரயாணம் பண்ணி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போக முடியவில்லை. இங்கே கர்த்தருடைய கோபம் மூண்டு வரும் பொழுது கர்த்தர் அந்த இடத்தை விட்டு எழும்பி போய் விடுகிறார். அதனால சாபத்தை நாமே வரவழைத்துக் கொள்ளுகிறோம். இப்படி கர்த்தர் காரி துப்புகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது இந்த காரியம். இதனால என்ன படுகிறதுனா, நம்ம பிரயாணம் தடைப்படுகிறது. ஒருவேளை ஆசீர்வாதத்துக்கான ஒரு கட்டத்தை நம்ம நெருங்கி கொண்டிருக்கலாம். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பிரயாணத்துல நம்ம இருக்கலாம். ஆனா நம்ம செய்கிற தவறு நிமித்தம் கர்த்தருடைய கோபாக்கினை நம்ம மேல வருகிறது நிமித்தம் அந்த பிரயாணம் தாமதிக்கிறது. அது நம்மை மாத்திரமல்ல, நம்மை சுற்றி உள்ள எல்லாரையும் பாதிக்கிறதா இருக்கிறது. நம்ம குடும்பத்தாரை பாதிக்கிறதா இருக்கிறது. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்களா? மிரியாமின் நிமித்தம் அங்கே தங்கியிருந்தாங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பிரயாணம் தடைப்பட்டு போகிறது. ஒருவேளை நம்முடைய வாயின் வார்த்தைகளினால ஆசீர்வாதத்துக்கு நாமே தடையாய் இருக்கிறோம். அடுத்தவங்க நமக்காக என்ன செய்திருந்தாலும் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு நன்மையே பேசி ஆசீர்வதிக்க வேண்டுமே அன்றி அவர்களை சபிக்க கூடாது. அவர்கள் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க வேண்டுமே தவிர மற்றவர்களை குறித்து குறை பேசிக்கொண்டு அவர்களுக்கு விரோதமாய் பேசுகையில் கர்த்தர் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறாருங்கிற எண்ணம் நம் ஒவ்வொருவருக்கும் மிகவும் அவசியமாய் இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த பாடத்துக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். கர்த்தர் இந்த அதிகாரத்தின் மூலமாக ஒரு சிலருடைய தவறு நிமித்தமாக வந்த அந்த சாபக்கேடான காரியங்களை நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கும் ஒருவேளை அப்படிப்பட்டவர்களாய் நீங்க இருந்தீங்கன்னா மனம் திரும்புங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து நிச்சயமாக தடைகளை விலக்கி இந்த எல்லா சாபங்களையும் உங்களை விட்டு நீக்குவார். நம்ம ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, நாங்கள் பேசுகிற காரியங்களை குறித்து நீர் கவனித்து கேட்கிறவராய் இருக்கிறீர். உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையை குறித்தும் நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஒருவேளை உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து வந்திருக்குமானால் இன்றைக்கு நீர் எங்களை மன்னிக்கும்படியாக ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நீர் இன்றைக்கு பேசினபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சுபாவம் ஒருவேளை எனக்குள்ளே இருக்குமானால் அந்த சுபாவை எடுத்து போட்டுருங்க ஆண்டவரேன்னு உம்மை நோக்கி கெஞ்சுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இப்பொழுது கண்ணோக்கி பார்ப்பீராக. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கோபாக்கினை நிமித்தமாய், அவங்களுடைய வாயின் வார்த்தைகளின் நிமித்தமாய் ஒருவேளை அவங்க ஆசீர்வாதத்துக்கு உண்டான பிரயாணம் தடைப்பட்டிருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு அவர்களை மன்னித்து இரக்கமாய் உருக்கமாய் நீர் மனஸ்தாபம் உள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தாமே எல்லா விதமான அந்த அக்கிரமங்களையும் நீக்கி போட்டு தயவாய் மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இனி எங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை மற்றவர்களை தேற்றுவதாய் இருக்க வேண்டும், ஆறுதல் சொல்லுகிறதாய் இருக்க வேண்டும். தேவ பக்திக்குரிய காரியங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கள் வார்த்தையில வெளிப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து வெளிப்பட வேண்டும். தயவுள்ள போதகம் எங்கள் நாவிலே இருக்க வேண்டும். எங்கள் நாவை நாங்கள் நன்மை விளங்க திறக்க வேண்டும் ஆண்டவரே. கர்த்தரே அதற்கு உதவி செய்வீராக. கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து இந்த சிறு ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.